வணக்கம். செச் கேமிங் தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது எல்ம்வுட் ட்ரையலோட செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க யாருக்காச்சும் டைம் இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. அப்போ இது கொஞ்சம் புரியும். அதே மாதிரி ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, இப்போ வீடியோ ஆரம்பிச்சிரும். ஓகே, கடைசியாக ஜோயியோட ஃபோனை நாம் எடுத்தோம். ஜோயி தான் காணாமல் போன பொண்ணு, தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். சோயி காணாமல் போய் கிட்டத்தட்ட 21 நாள் ஆயிடுச்சு. இப்போ சோயியோட ஃபோன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த பொண்ணு காணலன்றதால எல்லோரும் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இத்தனை மெசேஜ். ஓகே, பாஸ்வேர்டு கேட்குது. உன் பரிசு உனக்கு கிடச்சிருச்சா? ஓகே, ஆனால் இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு? நீ வேகமாக வேலை செய்யணும், கொஞ்சமாக கேள்வி கேட்கணும், ஆசீர்வாதங்களை வாங்கிக்கோ, அதோட முன்னேறிப்போ. உனக்கு தெரியுமா இது இல்லீகல்? நான் கிளியராக இருக்கேன், வேறு கேள்விகள் இல்லை. நான் உன்னை எச்சரிக்கிறேன், இது எங்களை பிரச்சனையில் தான் கொண்டு போய் விட போகுது. குட் நைட் ஆடம், வாழ்த்துக்கள். இப்போது சோயியோட ஃபோன் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ஐநோ சோயியோட பாஸ்வேர்ட் எங்கே என்ன? எத்தனை டிஜிட்? 1 2 3 4 5 5 டிஜிட் நம்பர். இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் 1 2 3 4. ஐயோ, அது 6 5 தான், அதுவும் 5 தான். 85 18 5 85 15 5. ஐயோ, 85 15 5. அட, 85 18 5. மெசேஜஸ். ஓகே, இதானே லாஸ்ட் ஒன் வே அபவுட்ஸ் இல்லையா? இங்கே இல்லை. ஓகே ஓகே, இங்கே இருக்கு. அவள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வெளியே போனப்போ அவங்க அப்பாவால் அப்பா தான் கடைசியாக பார்த்துருக்காரு. 8 மணி அப்படி இருக்கும். லில்லியோட சேட்டை படிக்கணுமா? ஓ, லில்லி விட்டு தானே போனது. 576 மெசேஜ் டிலீட் ஆகிருக்கு. ஏன் ஒன்றும் பண்ணலன்னா இந்த பொண்ணு டிலீட் பண்ண தேவையில்லையே. ஓகே, லில்லியோட நம்பர் எடுப்பேன். நம்பரையும் ப்ரைவேட்டில் போட்டிருக்கா. நான் எப்படி நம்பர் எடுப்பேன்? ஃபோன் லில்லி சேவில் இருக்கும். இந்த கிடச்சிருச்சுல. கோலிங். இந்த ஃபோனில் கால் பண்ணேன் எல்லாரும். மெயில் லில்லி. எப்படி நான் லில்லியோட நம்பரை கண்டுபிடிக்க? டைரி. வேறு யார்ட்டே லில்லி. வெயிட் அ மினிட். சோயி, இதன் வேலேரியாவா? உன்னோட பேசுகிறது எனக்கு சந்தோஷம். எப்படி போய்கிட்டுருக்கு?
இந்த டவுனுக்கு இன்னும் அடாப்ட் ஆக எனக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் தொடக்கங்கள்லாம் எப்பயுமே கஷ்டமாக இருக்கும். எனக்கும் தெரியும். ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு எதுவும் தேவைன்னா நான் அங்கே இருக்கேன். நன்றி. சோயி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிச்சிக்கோ. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லு. நான் உனக்கு உதவுறதுல சந்தோஷப்படுறேன். நான் நேற்று தான் தொடங்கினேன், உனக்கு தெரியும்ல. நான் ஸ்டார்டிங் லெக்சர் எல்லாத்தையும் அதில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நோட்ஸ் எடுக்க எதுவும் வழி இருக்கா? கிடைச்சிருச்சு சார். மேபி லில்லியால் உதவ முடியும். ஷீ இஸ் த ஸ்மார்ட். அவள் தான் இருக்கிறதுல புத்திசாலியான பொண்ணு. அவளோட நோட்ஸை நீ எடுக்கிறது சிறந்தது. நல்லது. அவளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறேன்னு எதுவும் ஐடியா இருக்கா? உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, ஏன்னா அவள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் அவள் காண்டாக்டை தரேன். கிடைச்சிருச்சு இல்லை லில்லியோட காண்டாக்ட்? 697 84 24. மாட்டிக்கினா? ஐயோ, நம்பர் மறந்துட்டேன். ஐயோ, ஓ அது நம்ம ஃபோன் தானே. ஓகே. லில்லி, இது டிடெக்டிவ் ஆடம் லேன். நான் ஜோயியோட இன்வெஸ்டிகேஷனில் இருக்கேன். இது போலீஸா? நான் போலீஸ் இந்த கேஸை முடிச்சிட்டாங்கன்றது நினச்சேன், எவிடன்ஸ் காணாமல். ஓ, அவங்க அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ், என்னால் அவளை கண்டுபிடிக்க முடியும். அவள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவள் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் ஏன் செல்லம் மெசேஜெலாம் டெலீட் பண்ணேன்? உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். அது சோயை திருப்பி கொண்டு வரும்னா எதை கேட்போம்? ஒன்று அவளை பற்றி சொல்லுன்னு கேட்போமா, இல்லை அவள் போனதுலேருந்து நீ எங்கே எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். அவளை பற்றி சொல்லுங்கன்னு கேட்போம். அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஸ்கூல்லையே அவளுக்கு நல்ல புத்தி கூர்மையும் இருக்குது. ரொம்பவே டேலண்டானவ அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவ. அவள் குடும்பம் அவளை ரொம்ப நேசிக்குது. அவள் நல்ல கிரேடெல்லாம் எடுப்பா. இவனை பெர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்டா? நல்ல பாய் ஃப்ரெண்டும் இருக்குது. இவளுக்கு பொறாமைங்க. இவள் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. கேட்கும்போது சோய்க்கு பெர்ஃபெக்டான லைஃப் இருந்திருக்க மாதிரி தெரியுது. அவளுக்கு பெர்ஃபெக்ட் லைஃப் இல்லை. நிறைய பொண்ணுங்க அவளை பார்த்து பொறாமப்படுவாங்க. நான் இல்லை, நான் அவளுக்கு எப்பயுமே நல்லதுதான் நினைப்பேன். நம்பிட்டோம். அவளை எப்போ கடைசியாக பார்த்தேன்? எனக்கு அப்புறமா எப்போ கடைசியாக பார்த்தேன்? எனக்கு அப்போ ஏன்னா அவகிட்ட தானே போனது. அட் ஸ்கூலா? அவள் காணா போனா அன்னைக்கு எங்கே இருந்தான்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குது. அவள் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தா. பார்ட்டியா? ஆனால் லில்லி விட்ட போகிறோன்னு தான் சொல்லிட்டு போனது. சில பசங்க பார்ட்டி, ப்ரைவேட் பார்ட்டி ஒன்று வச்சாங்க. சோயும் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தா. ஆனால் சோயோட பேரண்ட்ஸு உன் வீட்டில் தான் நைட்டு தங்குறதுக்கு போகிறதா சொன்னாங்களே. எனக்கு தெரியாது. அவளோட பேரண்ட்ஸுக்கு பொய் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவள் பாட்டிக்கு தான் போயிருக்கணும். பெட்டியோட அவளோட தங்குறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தா. பெட்டியா? சோயோட இன்னொரு ஃப்ரெண்டா?
அவள் சோயோட ஃப்ரெண்டு தான். ஆனால் எனக்கு அவளோட இது சோயி மேலே அவளும் சோயும் சேர்றது எனக்கு பிடிக்கல. அவள் சோயை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீ பார்ட்டிக்கு போகலையா? எனக்கு அதோட முக்கியமான விஷயம்லாம் இருந்துச்சு. சில முட்டாள்களோட பார்ட்டி பண்ணுறத விட எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நீ நிறைய கூட்டங்களோட சேர்றத விரும்ப மாட்டா போல இருக்கு. நான் கொஞ்சம் பேர் மட்டும்தான் என் ஃப்ரெண்டாக வச்சுருப்பேன். ஏன்னா ஸ்கோலர்ன்றதால நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்டாக பார்ப்பாங்க. யார்கிட்ட பார்ட்டின்னு உனக்கு தெரியுமா? யாரோட பார்ட்டி? Who is this? ஏய், யார்கிட்ட பார்ட்டின்னு சொல்லுங்கடா. மெண்டல் வேலை. பார்ட்டி வச்ச யாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ப்ளாக் பண்ணிட்டாங்களா. ஓகே, நாம் சோயோட ஃபோனை தான் போய் தேடி பார்க்கணும். 25 நாள் ஆயிடுச்சு. பெட்டியை பற்றி இதுதான் பெட்டியா? இது லில்லி. ஹாரி போட்டருக்கு பொண்ணு வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ சோயோட ஃபோனில் போய் டேட்டாவை ரெக்கவர் பண்ணும். How do I recover data? ஜிம்மோட கேம் போயிருச்சா? ஹெலனுக்கு 22ஆந்தேதி பர்த்டே இருக்குது. 40. இது போன முறை பார்க்கும்போது 3 தானே இருந்துச்சு. கொஞ்சம் டீ குடிப்போம். நாக்கு சுட்டுக்கிச்சுடா. ஓகே, டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும். ரைட்டு. என்ன பஸ்ஸில் ஏசி தான். 1 2 3 4 5 6 7 8 அங்கே கொண்டு போகணும். 9 ரைட்டாக இருக்குது. 10 இங்கே வரணும். என்னாச்சு? ஓகே, 1 இங்கே. 9 10 11 12. ஓகே, பன்னெண்டு 14 இங்கே வரணும். இப்படி மாற்றலாமோ? இல்லை, அப்படி மாற்றலாது. இல்லை, 14 இங்கே கொண்டு வந்துடுவோம். ஓகே, முடிச்சாச்சு. ஃபோன் ரிக்கவரி. என் ஃபோனுக்கெல்லாம் இப்படி 2 சேட் 3 இமெயில் 3 ஃபோட்டோ. ஏண்டா இதுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி? ஓகே, இப்போ சோய் எங்கே பார்ட்டிக்கு போனான்னு கண்டுபிடிக்கணும். இவன் மொழியை பார்க்கவே தெரியுது, இவன் பச்சை கடலன்னு. அவன் தம்பி போலங்க.
இவன்டால பஸ் ஒன்றும் இல்லை. கிடச்சிருச்சு பெட்டி. ரேடை பற்றி சிலதா பிராட் உனக்கா ஏதாச்சும் இப்போ ஸ்பெஷலாக பிளான் பண்ணிகிட்ருக்கானா? பிராடு தான் சோயோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. ஓகே, பார்ட்டி பாசஸை மெயில் அனுப்பியிருக்கா. லில்லிக்கு மட்டும் கொடுக்க வேணான்றா. இவளுக்கு லில்லியை பிடிக்கல, லில்லிக்கு இவளை பிடிக்கல. லில்லியோட வீட்டில் தான் சந்திக்கிறதுக்கு இருந்திருக்கா. லில்லியா? நான் அவகிட்ட தள்ளிடுன்ட்ருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம ஃபோனில் வச்சு ஸ்கேன் பண்ணும். லொக்கேஷன் 69.2 நோர்த்து, 77.1 வெஸ்ட்டு. 69.2 இங்கே 69.2 நோர்த், 77.1 வெஸ்ட்டு. கிடச்சிருச்சு. இது வரைக்குமே பார்ட்டி நடந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மிச்சத்தை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். See you.